ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ளம் கேக் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 1 கிலோ மெஷர்மெண்ட்லான ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ மெஷர்மெண்ட்டில் நம்ம ப்ளம் கேக் செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் ஃபுல்லாகவே ட்ரைஃப்ரூட்ஸ் நட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த நட்ஸு போட பிடிக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை எடுத்துக்கோங்க. 1 கப் ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம 1/2 kg கேக்குக்கெல்லாம் எடுப்போம் இல்லை, 125 ml கப்பில் அதே கப்பில் 1 கப். பாருங்கள், இது போலவே தானாகவே இந்த சர்க்கரை உருகி வர வரைக்கும் அப்படியே விட்டுக்கோங்க. உருகி வந்ததுக்கப்புறமா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். நல்லா தேன் கலர் வரும் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இது போல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம சர்க்கரை எடுத்தோமில்ல, அதே கப்பில் 1 கப்பு ஹாட் வாட்டர் சேர்த்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. தென் உடனேயே அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோமில்ல நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு, அதை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். தென் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்படியே ஆற விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம 1/2 கப் சர்க்கரை எடுத்து பவுடர் பண்ணி வச்சிடலாம். இது நமக்கு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் ஸ்பைசஸ் பவுடர், இது எல்லாமும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். நல்லா ஜலிச்சுக்கணும். ஒரு 3 தடவைக்கு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே நான் ப்ளம் கேக்குக்கு கோதுமை மாவு தாங்க யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிடலாம். நான் இதில் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலை. அதுவுமே உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ட்ரையான மிக்சிங் பவுலில் 4 முட்டை, அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ப்ரீவியஸ் வீடியோலலாம் சொல்லியிருப்பேன், நம்ம எக் பீட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஸ்பீட் வச்சு தான் பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம இந்த எக்கோட ஸ்மெல் நமக்கு கேக்கில் தெரியாது. நல்லாவே பீட் பண்ணி எடுக்கலாம். ப்ளம் கேக்குக்கு நம்ம ஸ்பைசஸ் பவுடர் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதுதான் நமக்கு ப்ளம் கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நான் பட்டை, கிராம்பு, சுக்கு 3யுமே சமப்பங்கு எடுத்து பொடிச்சு வச்சு அதிலேயே தான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா வெறும் சுக்கு மட்டுமே பொடிச்சதுமே சேர்த்துடலாம். நான் வீடியோக்காக ஸ்பீட் போட்டிருக்கேன். மற்றபடி ரொம்ப ஸ்லோவாக நம்ம இந்த எக்கை பீட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம்ல சர்க்கரை, அதை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துடணும். நார்மலாக நம்ம க்ரீம் வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணுற கேக்கு எப்படி செய்வோமோ அதே போல தான் இதுவும். பொதுவாக ப்ளம் கேக்குனாலே சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது, கசப்பாக இருக்குது அப்படின்னு சாப்பிடாமலே போயிடுவாங்க. பட் அது ரொம்பவே ஹெல்த்தியானது. நம்ம நிறைய ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்வோம். நம்ம ப்ளம் கேக்குக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்காமல் இது போல் கோதுமை மாவு யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி கேரமலைஸ் பண்ணி தான் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். அதுவும் சேர்க்குறப்போ ஒரு நார்மலான கலர் கிடைக்கும். நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது கசப்பாகவும் இருக்காது, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சர்க்கரை கேரமலைஸ் பண்ணுறப்போ கருக விட்டுறக்கூடாது. லோ ஃப்ளேமில் தான் வச்சு அதை மெல்ட் பண்ணி எடுக்கணும். அந்த தேன் கலர் வந்த உடனேவே நம்ம தண்ணியை சேர்த்துடணும், ஹாட் வாட்டர் சேர்த்துடணும். அப்போ கசப்பு தன்மை வராது. ரொம்ப நேரம் நம்ம அதை அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா அதில் கசப்பு வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக நமக்கு கேக்கில் கசப்பு தன்மை தெரியாது. கலருமே ரொம்ப டார்க்காக அப்படி தெரியாது. நார்மலாக ஒரு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சர்க்கரை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா 60 ml ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் மெஷர்மெண்ட்டு.
ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பவும் ஸ்லோவாக வந்து நம்ம ஆயில் மிக்ஸ் ஆகிற மாதிரியே தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தென் உடனேயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோமில்ல மாவு, அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பேக்கிங்கில் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மாவு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பேச்சுலா இல்லைன்னா விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லை, அதை வந்து வடிகட்டி அந்த கேரமலை தான் மாவில் அப்பப்போவா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்குங்கிறதுனால தான் நான் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம பால் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. அப்படி சேர்த்தோம்னா இந்த கேக் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். நான் வந்து இந்த பேட்டரை வந்து இந்த மாதிரி பேக் அண்ட் சர்வ் பேப்பர் மோல்டில் தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பேப்பர் மோல்டில் வந்து 3 தான் யூஸ் பண்ணியிருந்தேன். மீதி இருந்த பேட்டரை வந்து ஒரு 4.5 இன்ச்சு கேக் டின்னில் வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கு வந்து ட்ரை ஆகாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்காகவே ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க இது. நம்ம கடைகளில் வாங்குவோம் இல்லை ஜாம், அந்த ஜாமில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜாம் எடுத்துக்கோங்க, 1/4 கப் சுகர் சிரப் எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ராஸ்டிங் கேக்குக்கெல்லாம் வெட் பண்ணுவோம் இல்லை, அதே சுகர் சிரப் தான். ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு 1 நிமிஷத்துக்கு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதே வந்து கேக் மேலே இந்த மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டுட்டோன்னா பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ப்ளம் கேக்குக்கு ரொம்பவே சூட்டபிளாகவும் இருக்கும் ஜாம்ங்கிறதுனால. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தென் புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கேக் பிஸ்னஸ் செய்கிறவங்க மட்டும் இல்லாமல் மற்றவங்க கூட இந்த மாதிரி செய்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.